ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி கத்தாவே. உட்காருவோம், ஒரு பாடல் ஒன்று பாடலாம். ஃபாதருடைய பாட்டு புக்கில் 201வது பாடலை பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேலையில் உற்சாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திடுங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திடுங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திடுங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலில் ஒரு வரி நம்ம பாடணும். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். அல்லேலூயா. இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது அல்லவா? ஆகையினால இன்று காண்கிற எகிப்தியரை இனி உன் வாழிலை இனி நீ காண மாட்டாய் என்று சொல்லி இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக இன்னுமாய் ஒரு விசை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு சரணத்தை பாடுவோமா? இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திடுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மக்க நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மக்க நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மக்க நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே நமக்கு எதிராய் மந்திரவாதம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் ஆண்டவரே குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கத்தாவே ஆண்டவரே கத்தா இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்த சாத்தான் ஆண்டவரே காலின் கீழாய் ஏறி ஆண்டவரே நாங்கள் மிதிக்கிற ராஜா, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன் அப்பா, வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன் கத்தாவே ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமான ஆண்டவரே மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான ஆண்டவரே குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கத்தாவே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே கத்தாவே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே கத்தாவே எங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தடைகள், எல்லா கிரியைகள், எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய், எங்கள் சபை குடும்பங்களுக்கு விரோதமாய், எங்கள் சபை மக்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே கத்தாவே குடும்பத்துடைய பொருளாதாரங்களுக்கு விரோதமாய், வேலை ஸ்தலங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே படிப்புக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா கிரியைகளும், எல்லா மந்திரவாதங்களும், எல்லா விதமான கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால கத்தாவே எங்கள் காலின் கீழாய் நாங்கள் ஏறி மிதிக்கிறோம், எங்கள் காலின் கீழாய் நாங்கள் ஏறி மிதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் சும்மா இருங்கள், நானே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் கத்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே கத்தாவே வழக்காடுகிறவர்களோடு வழக்காடி பேச ஆண்டவரே கத்தா போராடுகளோடு போராடி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே கத்தாவே சீக்கிரத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவரே கொடுக்கும்படியான நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. ஆண்டவரே மக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே மக்கு நன்றி கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர கத்தாவே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு நன்றி கத்தாவே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ராஜா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிற கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி கத்தாவே, மக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே, நாங்கள் குழியில் ஆண்டவரே இறங்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் விளிம்பில் இருந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை கூப்பிட்ட நேரம் எல்லாம் எங்களுக்கு ஓடி வந்து கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்த தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு மனதுருகி கர்த்தாவே எங்கள்
எங்கள் மேல் ஆண்டவரே கைகளை வைத்து ராஜா ஆண்டவரே இம்மட்டுமாய் கத்தர் எங்கள் ஆண்டவரே எங்கள் ஜீவனை கத்தர் பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி மகிழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 30ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தர் அவனை மிகவும் ஒரு இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்ததற்காக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தாவீது பாடுகிற ஒரு சங்கீதம் 30ஆம் சங்கீதம். கிரக பிரதிஷ்டின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு நீர் குணமானீர், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் குழியில் இறங்கிட்டேன்னு சொன்னால் புழுதி உம்மை துதிக்குமா? என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு என்று சொல்லி தாவீது ராஜா பாடும்போது கர்த்தத்தாமே அவருக்காக அந்த குழியிலிருந்து கைதூக்கி எடுத்த தேவன். எத்தனையோ பிரச்சனைகள் இந்த காலையில் நம்ம சூழ்ந்து போய் படுகுழியில் தள்ளி இருக்கலாம். அன்றைக்கு யோசேப்பை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த சகோதரால் பகைக்கப்பட்டு அந்த படுகுழியில் தள்ளின போதும் யாரும் அந்த இடத்துல உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் தேவன் இருந்தபடியினால் கர்த்தன் அந்த படுகுழியிலிருந்து அந்த குழியிலிருந்து தேவன் கை தூக்கி எடுத்தார் அல்லவா? அந்த தேவன் இந்த காலை வரையில் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் ராஜா, எப்பேற்பட்ட படுகுழியா இருக்கலாம் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் எங்களை கை தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் மரித்தால் ஆண்டவரே எங்கள் ரத்தத்தினால என்ன லாபம் உண்டு ஆண்டவரே? புழுதியுமை துதிக்குமா ஆண்டவரே? ஆண்டவரே, சத்தியத்தை ஆண்டவரை அறிவிக்குமா கர்த்தாவே? ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை தந்து மீண்டுமா எங்கள் தலையை ஆண்டவரை நிமிர பண்ணுகிற தேவன் அப்பா, மீண்டுமா எங்கள் தலையை உயர பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன் அப்பா. எங்கள் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவரே எங்களை உடுத்துவிக்கிற தேவன் அப்பா. எங்களை ஆண்டவரை ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, தன் சொந்த சகோதரர்களால் ஆண்டவரை பகைக்கப்பட்டு ஆண்டவரை நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கைவிடப்பட்ட நிலம் ஆண்டவரே, யாருமே இல்லை என்று சொல்லி ஓ தேவனே என்று சொல்லி கர்த்தாவே கதறின போது ஆவியானவர் ஓடி வந்து கர்த்தாவே யோசேப்பை ஆண்டவரை கை தூக்கி அந்த குழியிலிருந்து ஆண்டவரை கை தூக்கி எடுத்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அதே தேவன் இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவன் அப்பா, எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கடலிலிருந்து எங்களை கை தூக்கி எடுங்கப்பா ஆண்டவர். அந்த கடலிலிருந்து எங்களை கை தூக்கி
எடுங்க இயேசப்பா. அந்த வியாதி கட்டிலிருந்து ஆண்டவரே எங்களை கை தூக்கி எடுங்கப்பா. இந்த நிந்த அவமானத்திலிருந்து ஆண்டவரே எங்களை கை தூக்கி எடுங்க கத்தாவே. இப்படிப்பட்ட ஆண்டவரே கத்தாவே கோர்ட்டு கேஸ் வழக்கென்று சொல்லி கத்தாவே நீடித்த நாட்களை கத்தாவே ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிற எல்லா விதமான சாப கட்டுகள், எல்லா விதமான போராட்டங்கள், எங்கள் குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான கிரியைகளில் இருந்து கத்தாவே நாங்கள் படுகுழியில விழாதபடிக்கு கர்த்தர் எங்களை கை தூக்கி எடுப்பீராக. கர்த்தர் எங்களை கை தூக்கி எடுப்பீராக. கர்த்தர் எங்களை கை தூக்கி எடுப்பீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே தாவீதுக்கு செய்த அற்புதத்தின் நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதித்தார்களே ஆண்டவரே. நாங்களும் அப்படியாய் இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தாவே இந்த காலை வேளை நாங்கள் பிடிக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் மனம் இறங்கி கர்த்தத்தாமே ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனதினையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குணமதிலே மாறாட்டம் குவலையந்தான் நிறைவதெப்போ குவலையந்தான் இணைவதெப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே. ஆமென் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில் ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நாளிலும் கடந்த நாட்களில் பரீட்சை எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். +1 +2 எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ரிசல்ட் வருகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. தேவன் தாமே ஒவ்வொரு ரிசல்ட்டையும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல நம்ம வாசித்தது போலவே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் தேவனை பாடி துதிக்கத்தக்கதாக நமக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் தேவன் நீக்கி போட்டு நம்ம பிள்ளைகள் எழுதியிருக்கிற அந்த எக்ஸாமில் இன்றைக்கு அந்த ரிசல்ட் வர இருக்கிறது அல்லவா. ஆகையினால கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல தேர்ச்சி பெற்று நிறைய மார்க்குகளை எடுத்து ஆவியானுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ரிசல்ட்டை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த உலக மக்கள் எல்லாருமே இன்றைக்கு இருக்கிற அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. நம்ம விசேஷமாக நம்ம சபையில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே போல் எக்ஸாம் ப்ரேயருக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சரியான
ரிசல்ட் கிடைக்கத்தக்கதாக தேவன் அதை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு வர இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த +1 +2 உடைய ரிசல்ட்டை கர்த்தரப்பா நீர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமாய் கர்த்தர் ஆண்டவரே மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாஸ் பண்ணத்தக்கதாக அதிக மதிப்பெண்களை எடுத்து கர்த்தாவே உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த தேவ ஆவியானவர் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமா எங்கள் சபை குடும்பங்களுடைய படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் எக்ஸாம் பிரேயருக்கு வந்து அட்டன் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மகிழ்ச்சி என்னும் ஆண்டவரே கட்டினால் ஆண்டவரே நீங்க நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீராக. எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ணுவீராக ராஜா. மக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திரம் அப்பா. மக்க நன்றி கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதே போல சின்ன பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ரிசல்ட் அனுப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் தொடர்ந்து நல்லா பாஸ் பண்ணி அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், ஃபீஸ் கட்டுகிற காரியங்கள், எத்தனையோ லட்சங்கள் ஆயிரக்கணக்கான பணங்களை ஃபீஸ் கட்டுகிறதுக்கு தேவையான காரியங்கள் இருக்கும். புக்ஸு வாங்குறதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் அநேக காரியங்கள் இருதயங்களை வைத்து கொண்டு திகைத்து போயிருப்பாங்க. என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தெரியாமல் யாரிடத்துல போய் கேட்போம் என்று சொல்லலாம் மனதில் ஒரு வேலை வைத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட தேவைகளை கர்த்தர் சந்தித்து அந்த ஃபீஸ் கட்டுகிற காரியமாக இருக்கட்டும், புக்ஸ் வாங்குகிற காரியமாக இருக்கட்டும், மேற் படிப்புக்கு உண்டான காரியங்களாக இருக்கட்டும், ஒருவேளை இந்த ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூல் மாற்றுற காரியங்களாக இருக்கட்டும், அதே போல் +1 +2 படிக்கிற பிள்ளைகள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், என்ன காலேஜில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி அதுபோல் அநேக யோசனைகள் அவர்களுக்கு இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படியாக இவைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக, பரத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம் அப்பா, நாங்கள் யாரிடம் செல்வோம் ஐயா? ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு தரும் வழிகாட்டி நீங்க தான் கர்த்தாவே. ஆண்டவரே பரத்திலிருந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உதவித்து ஆண்டவரே கர்த்தாவே ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவீராக. மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளி பணத்தை எடுத்த தேவன் கர்த்தாவே, என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு காரியங்களுக்காக பண தேவைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஒத்தாசைகளை ஆண்டவரே அனுப்பி ராஜா மேற் படிப்புக்கு உண்டான காரியங்களை கர்த்தாவே சந்திக்கிறதுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தனாய் இருந்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஃபீஸ் பணம் கட்டுகிறதுக்கு பணங்கள் தேவைப்படுது ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா மக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்த தேவைகளை கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா, நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எங்களுக்கு அப்படியே நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதே போல இன்னும் சில நாட்களில் 10th இந்த பிள்ளைகளும் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வருகிறதுக்காக நல்ல எல்லா பிள்ளைகளும் அதில் நல்ல மார்க் எடுத்து ஆவியானுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளலாமா? நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 10th ரிசல்ட்டையும் ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரிசல்ட்டையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாய் கர்த்தர் ஆண்டவரே மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் அநேகர் உடம்புக்கு முடியாமல் இந்த வெயில் உஷ்ணத்து நிமித்தமாக மயக்கம், சரீரத்தில் அலர்ஜி போன்று வேர்க்குரு போன்ற காரியங்கள்லாம் இருக்கிறது. அதே போல் வயிற்று வலி வருகிறது, ஜுரங்கள் வருகிறது, இந்த வைரஸ் கிருமிகள் ஆங்காங்கே பரவி கொண்டிருக்கிறது, சளி தொந்தரவுனால த்ரோட் இன்ஃபெக்ஷனால் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கெல்லாம் நல்லா பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கலாம், இந்த வேளையில் இந்த ஜெபங்களை பார்த்து கொண்டு கூட இருக்கலாம். அவர்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் இது போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் முட்டி வலி, முழங்கால் வலி தேவன் எடுத்து போடும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளலாமா?
ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக நன்றி அப்பா, மக நன்றி ஆண்டவரே, மக ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தெய்வீக சுகத்தை கொடுத்து ஆவியானவர் தாமே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா லோ பிரஷர் எடுத்து போடுங்க, ஹை பிரஷர் எடுத்து போடுங்க. இந்த வெயில் நிமித்தமாக வருகிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே சரீரத்தில் அலர்ஜிகள், வேர்க்குறுகள் ஆண்டவரே கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம், தேவையில்லாத பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடுங்க கத்தாவே. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கத்தாவே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஒரு விசை ஆண்டவரே அவர்கள் மேல கர்த்தர் கரங்களை வைத்து ராஜா நல்ல சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட கிருபையா இருந்து இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் காரியங்களை செய்கிறோமோ எல்லாவற்றிலும் நம்மோடு கூட கர்த்தருடைய கரம் கிருபையா இருந்து ஆசீர்வதிக்க போறதற்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும்படியாக வாகனத்தில் போனாலும், நடந்து போனாலும், சைக்கிளில் போனாலும், 4 வீலரில் போனாலும், என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட நடத்தும்படியாக கரங்களை தட்டி ஏகமனமாய் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளலாமா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரமாப்பா, பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட நடத்தும்படியாய் கத்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற கத்தாவே. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கும். இந்த ஜெப வேளை தேவன் கிருபையா எங்களுக்கு பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கத்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே கத்தாவே மக்கு ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே கத்தாவே மக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு நாங்கள் உம்மை பாடி துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளை எடுத்து போடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.